நீ புசிச்சாலும் ஸ்தோத்திரம் பண்ணு, புசிக்கலைனாலும் ஸ்தோத்திரம் பண்ணு. புசிச்சா கர்த்தர் சாப்பாடு கொடுத்தாரேன்னு ஸ்தோத்திரம் பண்ணு, புசிக்கலைன்னா பாஸ்டிங்கில் இருக்கிறேன்னு ஸ்தோத்திரம் பண்ணுன்றார். இல்லையா சொல்லுங்களேன். யோபு பக்தன் இப்படி சொல்லுகிறான். அவனோட எல்லா சொத்து அழிஞ்சு பிள்ளைகள்லாம் இறந்து போனாங்க. ஒரு வார்த்தை அவன் வாயிலேருந்து வந்து, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எடுத்தாரான்னு தெரியல, அவர் தீமைக்காக எடுக்கல, அவர் பிசாசு தான் எடுத்தான், சோதனையாக இருக்கும், அலோவ் பண்ணது தான் ஆண்டோட வேலை. ஆனால் அவனோட விஷயம் எது வந்தாலும் ஸ்தோத்திரம்பா. இல்லையா? 5000 ரூபா பேக்கெட்லேருந்து அப்படியே துள்ளாட்டமாக இருக்குது நமக்கு. இல்லையா? அப்படியே பேக்கெட்டில் வச்சு ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பேக்கெட் ட்ரை ஆகிடுச்சு, என்னடா கடவுள் இவர். அப்போ ஆண்டவரை நம்மக்கிட்ட இருக்கிற 5000 ரூபா வச்சு கால்குலேஷன் பண்ணுறோம். இல்லையா? அப்படி இல்லாமல் ஆண்டவர் எப்பவுமே ஸ்தோத்திரம், இடை விடாமல் எல்லாவற்றிலும் என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து